எங்களை ஏமாத்த நினைக்காத ஷிண்டு. அது உனக்காக உருவாக்கப்பட்ட கதவு. அது வழியா உன்னால மட்டும்தான் போக முடியும். நீங்க சொல்றதும் ஒரு வகையில உண்மைதான். ஆனா நான் வெளியே தானே இருக்கேன். அதனால அந்த வழியா மத்தவங்களால நிச்சயமா வெளியே வர முடியும். அப்படியே இருந்தாலும் ஒரு கதவுல ஒருத்தர் தான் போக முடியும். அதான் சட்டம். இது கூட தெரியாம நான் இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நான் இன்னொரு வழியை கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த மந்திரத்தை உபயோகப்படுத்தினா நீங்க எல்லாரும் வெளியே வர வரைக்கும் அந்த கதவை கட்டுப்படுத்தலாம். நீங்க வர வரைக்கும் அந்த மந்திரத்தை பத்தி தான் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏய், அந்த மந்திர பெட்டிய யார் எடுக்கிறா? நான் இருக்கும்போது திருட்டா? அங்க என்ன நடக்குது? எதுக்கு இப்படி சிரிக்கிற? ஜாக்கி, என்ன நடக்குதுன்னு சொல்லு. இவன் எப்பவுமே இப்படிதான் விளையாட்டுத்தனமா இருப்பான். நான் மறுபடியும் உங்ககிட்ட பேசுறேன். உங்களை விடுதலை பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் நாம நம்பலாமா? நம்பவே கூடாது. ஆனா இப்போதைக்கு வேற வழி இல்ல. ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். இல்ல அவ கதையை முடிப்போம். 8வது கதவை திறந்துட்டா நாம வெளியே போயிடலாம். நானும் அது வழியா தான் போகணும். எல்லா கதவையும் தான் மூடிட்டியே, அப்புறம் எதுக்கு இந்த மந்திர பெட்டியை எடுக்க வந்த? எடுத்த இடத்துலயே இதை மறுபடியும் வைக்கணுங்கிறதுக்காகத்தான். சிங்கத்தை சீண்டிட்டா ஏன் வச்சுக்க. உனக்கு இந்த பெட்டி வேணுமா ஷிண்டு? நீயே வச்சுக்க. அசர நேரத்திலே அடிக்கிற. இவனை சமாளிக்க இவ்வளவு நேரமா? ஏன் பேச மாட்டீங்க? முன்னொரு காலத்துல ஷிண்டு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த இடம் தான் இப்ப சைனாவா இருக்கு. நிச்சயமா அந்த இடத்துலதான் ஷிண்டுவுக்கான கதவு இருக்கும். நாம அப்படியே இந்த மந்திர பெட்டியை வச்சு கதவை திறந்தாலும் நாம திறக்கிறோங்கிறது ஜூலிக்கு எப்படி தெரியும்? சரியான முறையில உபயோகப்படுத்தணும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கதான் நான் இத்தனையும் கொண்டு வந்திருக்கேன். வேலைக்காகாது. ஜூலிக்கு தான் இந்த பசல்ஸ் எல்லாம் எப்படி விடுவிக்கிறதுன்னு தெரியும். அவ மட்டும் இங்க இருந்திருந்தா. ஏற்கனவே நான் அந்த கல்லுக்கு வந்திருக்கேன். சுத்தி சுத்தி இதே இடத்துல தான் நிக்கிறேன். இப்ப நாம எதுக்காக சைனா போறோம்னு தெரிஞ்சுக்கலாமா? சான் மந்திர பெட்டியை நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிட்டான். நிச்சயமா என்னோட கதவை மூடதான் அவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். உனக்கு அது அவசியமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சான் எதுக்காக இவ்வளவு மெனக்கிட்டு அங்க போறான்னு எனக்கு தெரியலையே. எனக்கும் அது தெரியல. அதே சமயத்துல மத்த அரக்கர்களும் நான் அவங்கள விடுதலை செய்வேன்னு நம்பிக்கையோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க கேட்ட மந்திர புக்கு. அவங்கள ஏமாத்துறதுக்காக நான் போய் சொன்னேன். இது டெலிபோன் டைரக்டரி. அப்ப அவங்கள காப்பாத்த உனக்கு வழி கிடைக்க போறதே இல்ல.